அவர் ஆரம்பிக்கும் போதே சொன்னாரு எல்லாம் தூங்கிடாதீங்கன்னாரு. ஏன்னா இந்த ஆசிரியர்கள் அப்படித்தான் தூங்க வச்சிருவாங்க, எழுப்புற வேலை நமக்கா இருக்கு. இல்ல எங்களை விழிப்போடு வைத்திருப்பவர் அன்வர் பாட்ஷா ஐயா, அதை நான் மறுக்க முடியாது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்து மேடைக்கு வந்து பாரதி அச்சனும் திரு தங்கராஜ் ஐயா அவர்களை மேடையில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைதட்டல் கொடுக்கலாமே, ஏன்னா அவருடைய அச்சகம் பாரதி அச்சகம் இல்லையா, கண்டிப்பா கொடுக்கணும். அடுத்து வேளாண்மை இயக்குனர் திரு விஜயராகவன் ஐயா அவர்களை தலைமை உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை நேரம் தமிழை பற்றியும் தமிழ் இலக்கியத்தை பற்றியும் தமிழ் பண்பாட்டின் பல்வேறு கூறுகளை பற்றியும் நான் பேசுவதற்கு எதுவுமே இல்லை. இந்த அரங்கிலே நான் பேசுவதற்கு எதுவுமே இல்லை, நான் வியப்பதற்கு நூற்றுக்கணக்கில் இருக்கின்றன. இதோ பொங்கல் தொட்டுவிடும் தூரத்தில் தான். தமிழ் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குமா என்பதை இந்த அரங்கிலே அரங்கேற்றி இருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். தமிழ் என்றால் சற்று தோய்ந்துவிடும், சற்று இளைத்து விடும் என்று நினைப்பவர்களுக்கு தமிழும் பண்பாடும் இலக்கியமும் இவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமா என்பதை அன்பு நண்பர் அன்பு சிவா அவர்களும் நூல்காஞ்சி சோமசுந்தரம் அவர்களும் மேடையிலே இருக்கின்ற எல்லோரும் இதுவரை சின்ன சின்ன அந்த கடவுள் வாழ்த்திலிருந்து ஆரம்பித்து சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை புதுமையாக நடத்தி காட்டியிருக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இந்த மாதிரி ஆளுமைகளிடத்திலே தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் விட்டுவிட்டால் தமிழ் நிச்சயம் வளரும் என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. ஒரு அழகிய ஞாயிற்றுக்கிழமை காலை இத்தனை தமிழ் பற்றாளர்களெல்லாம் வரவழைத்த பெருமை இதை ஏற்பாடு செய்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் சாரும். எல்லோருக்கும் ஒரு வைராக்கியம் உண்டு, எல்லோருக்கும் ஒரு வைராக்கியம் உண்டு. அன்வர் பாட்ஷா அவர்களுக்கு திருக்குறளே ஒரு வைராக்கியம், ஒரு திருக்குறளே வைராக்கியம். திருக்குறளை ஒரு வைராக்கியத்தோடு ஆளுகின்ற ஒருவரை நான் பார்த்து வியக்கிறேன், நாம் பார்த்து வியக்கிறோம். நானும் பல ஆண்டுகளாக அன்பு சகோதரர் அன்பு சிவா அவர்களையும் நூல்காஞ்சி சோமசுந்தரம் அவர்களையும் ராஜேந்திரகுமார் அவர்களையும் தமிழோடும் தமிழ் பண்பாட்டோடும் நெருங்கி பழகி வருகிறேன். அவர்கள் ஏற்பாடு செய்கிற எந்த நிகழ்ச்சியுமே சோடை போனதாக வரலாறு இல்லை, வரலாற்றிலே குறிப்புகள் இல்லை. இவர்கள் நிகழ்ச்சிக்கு வருவதே ஒரு பெரிய மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம், பெரிய தமிழ் சந்தோஷம், பெரிய சந்தோஷம். காலையில் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்ச்சிகள், அந்த சரவணன் அவர்களை எவ்வளவு தனிப்பட்ட முறையில் அவருக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஒரு ஒரு ஓவியராக இருப்பது கூட எளிது, ஒரு உணர்வு மிக்க ஒரு உற்சாகமிக்க ஒரு ஓவியராக சரவணன் இருக்கிறார் என்றால் அது நமக்கெல்லாம் உற்சாகம் தரக்கூடிய ஒரு பெரிய செயல். தமிழ் சான்ற திருவள்ளுவரும் ஔவையாரும் என்று இன்று புத்துயிர் பெற்று வாழ்கிறார்கள் என்றால் இந்த மாதிரி புதுமையாக சிந்திக்கின்ற சின்ன சின்ன நல்ல உள்ளங்களினால் தான் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வருவதே நமக்கெல்லாம் பெரிய பரிசு.
ஒரு நிகழ்ச்சியை இவ்வளவு மகிழ்ச்சியாக ஏற்பாடு செய்து நடத்துவதென்பது ஒரு 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 சின்ன காரியம் இல்லை, சின்ன வேலை இல்லை. அதற்கெல்லாம் ஏற்பாடுகளுக்கு பின்புலமாக எத்தனையோ பேர் இருக்கிறீர்கள். குழந்தைகள் முதல் கொண்டு எவ்வளவு அழகாக இன்றைக்கு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி காட்ட உள்ளீர்கள். இதையெல்லாம் பார்ப்பதற்கு நமக்கெல்லாம் கொடுத்து வைக்க வேண்டும். இத்தனை பெரியவர்கள் எல்லாம் அன்பு சிவா மாதிரி, நூல்காஞ்சி சோமசுந்தரம் மாதிரி என்னால் நினைவில் வைத்து கொண்டு இது கொண்டு வடியவில்லை. உங்கள் ஒவ்வொருவரிடத்திலுமே நான் பழகி ஒவ்வொருவரிடத்திலே திறமையையும் ஆளுமையையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். 72 வயதில் இவ்வளவு தமிழ் சந்தோஷத்தை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கூறி வாழ்த்து கூறி அமர்கிறேன். வணக்கம். இறைவனுக்கு காலை பொழுதை அலங்கரிக்கும் கதிரவன் போல, மாலை பொழுதை அலங்கரிக்கும் நன்மதியை போல, ஒரு அரசவையை அலங்கரிக்கும் அரியாசனம் போல, ஒரு ஆணை அலங்கரிக்கும் ஒழுக்கம் போல, ஒரு பெண்ணை அலங்கரிக்கும் நாணம் போல, இந்த அரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அத்துணை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மகிழ்ச்சியையும் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். இன்றைய நாள் அழகாக பிறந்து, அழகாக வளர்ந்து, அழகாக மலர்ந்து, மனம் வீசிக்கொண்டிருக்கும் நண்பகல் வேளை இது. இந்த இனிய வேளையிலே நூல் காஞ்சி இலக்கிய பேரவை, நூல் காஞ்சி வலையொலி ஊடகம், ஓவியமாய் மிளிரும் ஓவியா பதிப்பகம் இணைந்து நடத்தும் சிறப்பானதோர் சீர்மிகு நிகழ்வு தமிழரின் இலக்கிய பண்பாட்டு பெருவிழா. ஆம், தமிழருக்கு ஒரு விழா, இலக்கியத்திற்கு ஒரு விழா, பண்பாட்டுக்கு ஒரு விழா, அது பெருவிழா, சீர்மிகு திருவிழாவாக எத்துணை சான்றோர்களின் முன்னிலையில், ஆளுமைகளின் முன்னிலையில், வல்லாண்மை மிக்கவர்கள் முன்னிலையில் இதயம் நிறைந்த அன்புகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் ஏந்தி வந்து இருக்கும் அன்பு உறவுகளே, உங்கள் அத்துணை பேரின் உண்புக்கும் பாத்திரத்திற்கும் உரித்தான எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இளவல் சோமசுந்தரத்தின் அன்புக்கும் அன்பு சிவா அவர்களின் பண்புக்கும் இணைந்த இந்த கூட்டத்தை, இந்த ஆளுமைகளை மனதார வாழ்த்துவதில் பெருமிதம் கொள்கின்றேன். எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு இன்றைய சிந்தனை. சிந்தித்து பார்க்கின்றேன். சிந்திக்க தெரிந்தவர்கள் தான். அத்துணை பேருக்கும் சிந்தனை ஆற்றல் உண்டு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பேராசான் சொன்ன அந்த சிந்தனை விதையை இப்போது நான் எண்ணி பார்க்கின்றேன். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய் தொழில் வேற்றுமையான் என்பான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எனது வள்ளுவ தாத்தன். எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க கருத்து, சொல்லாட்சி மிக்க கருத்து, மெய்ப்பொருள் காண்பது அறிவல்லவா? இதை நினைக்கும் போது நான் எண்ணி பார்க்கின்றேன். ஒரு சிறு செய்தியை மட்டும், சிறு சம்பவத்தை மட்டும் நான் கண்டதை பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஆம், அந்த ஒரு விபத்து நடக்கிறது சாலையில். இப்போதுதான் சாலை விபத்து கண் திறப்பதற்குள் நடந்து முடிந்து விடுகிறது. ஒரு வேகமாக வந்த ஒரு ஈருருளை வாகனம், அந்த ஈருருளை வாகனத்தின் மிக வேகமாக வந்த ஒரு இளைஞன், எதிரில் வந்த ஒரு வாகனம் தெரித்து விழுகின்றான். மோதிய உடனே அந்த செல்வன சென்று கீழே விழ பரிதவித்து போகிறது. அங்கே சேர்ந்த கூட்டம் எங்கிருந்துதான் வந்ததோ அலைபேசியை வைத்துக் கொண்டு அதை காணொலி காட்சியாக அதை வீடியோ படம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அங்கே கீழே விழுந்த அந்த இளைஞன் தலையில் அடிபட்டு உடல் எல்லாம் சிவப்பு வண்ணமாக மாறுகிறது. அந்த நிலையில் பார்க்கும்போது தூரத்தில் இருந்து ஒரு வெள்ளை உடை அணிந்த ஒரு பெண்மணி, மகனே மகனே என்று கதறிக்கொண்டு அந்த பெண்மணி ஓடி வந்தார். யாரும் பார்க்கவில்லை. ஆனால் அந்த பெண்மணி அந்த மகனை, அந்த இளைஞனை உடனே எடுத்து தன் மீது சாட்டிக் கொண்டு உடனடியாக ஒரு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். அருகில் பார்த்தார்கள். உடனே பக்கத்தில் இருந்த ஒரு மருத்துவமனைக்கு உடனே அந்த பிள்ளையை, அந்த குழந்தை, அந்த இளைஞனை கொண்டு சேர்கிறார்கள். என்ன மருத்துவமனை? நமது கம்பன் கழகத்தின் தலைவர் பொறுப்பு அலங்கரிக்கும் சுப்பிரமணிய ஐயா கூட இங்கே இருக்கின்றார். இவரை போன்ற மருத்துவர்களை நான் பார்க்கின்றேன். ஆனால் இன்று வணிகமாகிவிட்ட மருத்துவமனையை நான் பார்க்கின்றேன். அந்த மருத்துவமனையில் முதலில் பணத்தை கட்டுங்கள், பிறகுதான் வைத்தியம் பார்க்கப்படும். ஐயா, மகனே, என் மகன் துடித்துக் கொண்டிருக்கிறார், அந்த உயிரை காப்பாற்றுங்கள், அந்த கதறுகிறாள் அந்த தாய்.
அதெல்லாம் அப்புறம் அம்மா நீங்க முதல்ல போய் பணம் கட்டுங்கம்மா, அப்போதான் மற்றதெல்லாம் பார்ப்பாங்க. உடனே பார்க்கின்றார், உடனே உள்ளே இருந்து வருகின்றார். சரி என்ன வேண்டும் என்று சொன்ன உடனே சீட்டு எழுதி கொடுக்கிறார்கள். உடனே இந்த மருந்தும் வாங்கிட்டு வர சொல்லி உடனே அவன் பார்க்கின்றார், யாரிடம் கொடுப்பது? உடனே அந்த பெண்மணி விரைந்து ஓடுகின்றால். வெளியே சென்றால் அந்த வெளியில் இருக்கக்கூடிய சில கடைகளை தள்ளி பார்த்தால் அங்கே ஒரு மருந்தகம் இருக்கிறது. அந்த மருந்தகத்தில் சென்று அந்த சீட்டை கொடுத்து, ஐயா 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 சீக்கிரம் மருந்து கொடுங்க ஐயா, ஒரு உயிர் அங்க பரிதவித்துக் கொண்டு இருக்கிறது, உடனே கொண்டு போன. அந்த அம்மா பரிதவிக்கிறாங்க. அந்த கடைக்கார அம்மா, பணம் இதுக்கு வந்தா இது 25,000 ரூபாய் 28,000 ரூபாய் என்னமோ சொல்றாங்க, ஒரு தொகையை சொல்லி, இது பெரிய தொகை, இந்த மருந்து உடனடியாக கிடைக்காது, வேண்டுமான பணத்தை கொடுத்துட்டு வாங்குங்க. ஐயா நான் என்ன வேணாலும் தரேங்க, இப்போ என் கையில பணம் இல்லைங்கய்யா, கொஞ்சம் சீக்கிரம் ஐயா ஐயா ஐயான்னு சொல்ல. ஆனா அந்த கதறல் எல்லாம் அங்க கேட்கவில்லை. எனக்கு உடனே பணத்தை கொடு, மருந்தை தருகிறேன். என்ன தருவது? உடனே பார்த்தால் அந்த பெண்மணி தன் கையில் இருந்த வளையலை உடனே கழட்டுகின்றார். தன்னிடம் இருந்த நகையை உடனே கழட்டுகிறார். இந்த நகை விலை மதிப்புள்ளதையா, இதை வச்சுக்கோங்கய்யா, நகை இன்னைக்கு என்ன விலை விற்கிறது தெரியுமா, வச்சுக்கோங்க, எனக்கு முதல்ல மருந்து கொடுங்கய்யா கேட்கிறார் அந்த தாய். ஆனால் அவன் சொல்லுகின்றான், முதலில் இந்த நகை எப்படி என்னன்னு தெரியலையே, சீக்கிரம் பணத்தை கொண்டாந்து கொடு. சரி கொடுங்க. நகை பணத்தை வாங்கி கொண்டு மருத்துவமனைக்கு ஓடுகின்றால். மருத்துவமனைக்குள் சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவமனை சார்ந்தவன், இந்த மருந்தை கொடுத்தவன், இந்த நகை உண்மையான நகை தானா? பணத்தை கொடுத்துட்டு போன அந்த பெண்மணி இன்னும் காணமே, பணம் வருமா? விரைந்து வருகின்றார். மருத்துவமனைக்குள் வந்து பார்க்கின்றார். அவன் என்னவாதுன்னா, அந்த பெண்மணி அழுது கொண்டிருக்கின்றார். அந்த வெள்ளை உடை அணிந்த அந்த தாய் உடலெல்லாம் சிவப்பு ரத்தத்தோடு நிற்கின்றார். சிவந்த வண்ணத்தோடு கதறிக்கொண்டு இறைவனை வேண்டிக் கொண்டு அந்த பெண்ணை சீக்கிரம் நலமாகிவிட வேண்டும் என்று கதறிக்கொண்டிருக்கின்றார். இவன் வருகின்றான், பார்க்கின்றான், என்ன பணத்தை காணலாம் என்று பார்க்கும்போது யாருமா அந்த பையன்? எட்டி பார்ப்பதற்காக அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய கதவில் இருக்கக்கூடிய வட்டத்தில் இந்த தலையை எட்டி பார்க்கின்றான். அந்த முகத்தை பார்த்தவுடன் அந்த மருந்தகத்தை சார்ந்தவன் கதறி 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 அழத் தொடங்கிவிட்டான். காரணம், அந்த மருந்தகத்தை சார்ந்த அவனுடைய மகனைத்தான், அந்த மகனைத்தான் அந்த தாய் காப்பாற்றி இருக்கின்றார். அவனுடைய மகனை அல்ல. நெஞ்சம் பதறக்கூடிய, உடல் புல்லரிக்கக்கூடிய, உடல் சிலிர்க்கக்கூடிய என்ன ஒரு சம்பவம், காட்சி! நினைத்து பார்க்கின்றேன், எங்கே போய்கொண்டே இருக்கிறது மனிதம். நினைத்து பார்த்தால் இந்த அரங்கத்தில் பண்பாட்டு பெருவிழா, நாகரிக பெருவிழா, உலகத்திற்கே அடையாளம் சொன்னவன் தமிழன், உலகத்திற்கே பண்பாட்டை கற்றுக் கொடுத்தவன் தமிழன், மனிதம் மிளிர்வதற்காக எங்கும் குரல் கொடுப்பவன் தமிழன். ஆனால் நம் மனிதம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? ஒரு தொடரை தொடர வேண்டும் என்று விரும்பினால் மனித நேயத்தை தொடருங்கள். முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைத்தால் மத வெறிக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். இதுதான் இன்றைய தேவை, அவசிய தேவை. இந்த சிந்தனை விதையை இன்று பதிவு செய்து சிறப்பானது ஒரு சீர்மிகு விழா மேன்மேலும் சிறக்க வேண்டும். அன்பு இளவல் எனக்கு கிடைத்த ஒரு வாரிசாக, எனக்கு கிடைத்த ஒரு இளவல், மிகப்பெரிய ஆற்றலாளர்கள், அன்பு சிவாவை போன்றவர்கள், நல்லவர்கள் எல்லாம் எனக்கு திருக்குறளை கொண்டு செல்வதற்கு, தமிழை கொண்டு செல்வதற்கு கிடைத்த இந்த இளைஞர்களின் பணிகள் மேன்மேலும் சிறக்க வேண்டும். இங்கு வருகை தந்துள்ள அத்துணை இதயங்களும் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய் ஞானம் பெற்று நலமுடன் வளமுடன் நீடூழி வாழ்க என்று சொல்லி என் சிந்தனையை விதைத்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா. அரம்பை முதல் முக்கனியோ தேம்பாய உண்டு தெவிட்டு நருந்தீம்பாய் மறக்குமோ வெண்ணை வருசடையா கம்பன் இறக்கும் போதேனும் இனி அம்பிலே சிலையை நாட்டி அமரர் கன்றமுதம் இந்த தம்பிரான் என்னத்தானும் தமிழிலே தாளை நாட்டி கம்பநாடுடைய கோமான் கவி சக்கரவர்த்தி பார்மேல் நம்புபா மாலையாலே நரக்கும் இன்னமுதும் இந்தான் தராதனத்தில் உள்ள தமிழ் குற்றமெல்லாம் அறாவும் மரமாயிற்றன்றே ராவணன் மேல் அம்பு நாட்டாழ்வான் அடிபணி மாதித்தன் கம்ப நாட்டாழ்வான் கவி. மேடையிலே வீற்றிருக்கின்ற ஆண்டோர் பெருமக்களே, என் முன்னால் அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லி, நண்பர் சோமசுந்தரம் இந்த எடுத்திருக்கின்ற ஒரு முயற்சி மிக சாதாரணமானதல்ல. இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எல்லா நிகழ்ச்சிகளையும் விட்டுட்டு, டிவி விட்டுட்டு, செல்ஃபோன் விட்டுட்டு எல்லாம் இங்கே கூட்டியிருக்கீங்க. மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் சோமசுந்தரம். தமிழால் நம்மை
இணைத்திருக்கிறார். எல்லோருக்கும் நன்றி. இந்த வாய்ப்புக்கு முதலேயே நன்றி கூறி ஒரு 5 நிமிஷம் மட்டும் உங்களிடம் வந்து என்னுடைய தலைப்பு வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து செஞ்சோற்று கடன். என் நன்றி ஒன்றாருக்கும் உய்வுண்டா, உய்வில்லை செய் நன்றி ஒன்ற மகற்கு. இல்லை, நன்றி மறக்காமல் இருக்கிறதுங்கிறது வந்து திருவள்ளுவர் நிறைய குறள் சொல்றாரு. நன்றி மறப்பது நன்றல்ல, நன்றல்லது அன்றைய மறப்பது நன்றுன்னு ஒரு குறள் சொல்றாரு. இந்த மாதிரி அந்த நன்றி மறவாமை அப்படிங்கிறத வந்து ஒரு அதிகாரத்தில் வந்து 10 குறளில் வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நான் படித்த கம்பன் என்ன சொல்கிறான், ஏன்னா உங்களுக்கு தெரியும் தமிழுங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல். இந்த ஒரு பிறவியில் நம்ம அந்த கடலில் மூழ்கி எல்லா முத்தையும் எடுக்க முடியாது. ஐயா திருக்குறளில் போயிருக்காரு, நான் கம்பனில் போயிருக்கிறேன். காலையில் வக்கீல் ஐயா வந்து சிலப்பதிகாரத்தை பற்றி பேசினாங்க, தேவாரம் திருவாசகம் இது மாதிரி பார்த்திங்கன்னா 14 கீழ்கிழக்கு நூல்கள், 50 காப்பியங்கள் தமிழில் வந்து. ஸோ இந்த ஒரு பிறவி நமக்கு பத்தாது, தமிழை படித்து முடிப்பதற்கு இந்த ஒரு பிறவி போதாது. ஸோ எனக்கு இந்த பிறவியில் கொடுக்கப்பட்டது கம்பனை நீ படி அப்படிங்கிறத எனக்கு கொடுக்கப்பட்ட. அதனால் நான் ஒரு 2 பாட்டு மட்டும் கம்பனில் சொல்லிவிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றலான்னு நினைக்கிறேன் நேரம் கருதி. ராவணன் வந்து முதல் நாள் ராமன் கூட வந்து சண்டை போடுறாரு, யுத்தகலம். நீங்கள் வந்து கம்பனுடைய பாட்டில் மிகச்சிறப்பான பாடல்கள் எல்லாம் வந்து யுத்த காண்டத்தில் தான் இருக்குது. ராமன் முன்னாடி வந்து வெறுங்கையோட, ஏன்னா ராமன் வந்து ராமபாணத்துக்கு முன்னாடி ராவணனுடைய எந்த ஆயுதமே வந்து பிரம்மாஸ்திரத்திலேருந்து, ஏன்னா எல்லாம் உங்களுக்கு தெரியும், ராவணன் வந்து மிகப்பெரிய வீரன். இந்த அகில 3 உலகங்களையும், விண்ணுலகத்திலே இருக்கின்ற தேவர்களையெல்லாம் வென்று தேவேந்திரன் இந்திரனை கொண்டு வந்து சிறையில் வச்சிருக்கிறவர். நவகிரகங்களையெல்லாம் வந்து தன் படிக்கட்டுகளாக மாற்றி அது மேலே ஏறி நடந்து போய் சிம்மாசனத்தில் உட்காரக்கூடிய ஆள். ஸோ அவ்வளோ பெரிய அந்த ஊர்வசி, ரம்பா, திலோத்தமி எல்லாத்தையும் கொண்டு வந்து தன்னுடைய அந்தப்புறத்தில் வச்சு அவங்கள வந்து அடியாளாக வச்சுட்டு இருக்கிறவங்க வந்து ராவணன். அவன் மிகப்பெரிய வீரன். அது ராவணனுடைய வீரத்தை சொல்லப்போனால் அது வந்து பெரிய கதையாயிடும். அதனால் வந்து இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து செஞ்சோற்று கடன். செஞ்சோற்று கடன் யார் செய்கிறாங்க அப்படின்னா கும்பகர்ணன், அவருடைய தம்பி. ராவணன் வந்து முதல் நாள் போரில் வந்து தோத்து போயிடுறாரு ராமன் கிட்ட, வெறுங்கையோடு நிற்கிறாரு. அதை இந்த பாட்டில் கம்பன் சொல்கிறான். வாரணம் பொருதமார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்பன எம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தே ஓட்டு வெறுங்கையோடலங்கை புக்கான். ஸோ எல்லா ஆயுதங்களையெல்லாம் கீழே போட்டதோட கம்பன் கடைசி வார்த்தை சேர்த்துறான், அவனுடைய வீரத்தையும் களத்தில் போட்டுட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான் அப்படின்னு சொல்லி கம்பன் சொல்கிறான். அங்கே போய் பார்க்குறேன், முதல் நாள் போரில் வந்து இவர் தோத்துட்டு வந்துட்டார். அடுத்தது வந்து தன்னுடைய தம்பி, ஒரு தம்பி வந்து வீடனன் வந்து விபீஷணன் வந்து ராமர் பக்கம் தர்மம் நியாயம், அவன் நீதி நேர்மை அது மாதிரி கடைப்பிடிக்கிறாள். அவன் சொல்லி பார்த்தான், அண்ணா நீ செஞ்சது தப்பு, சீதையை அவங்களுக்கு தெரியாமல் நீ எடுத்துகிட்டு வந்தது, இன்னொருடைய மனைவியை நீ எடுத்துகிட்டு வந்து நயந்து சிறை வைத்திருக்கிறாய், இது நியாயம் இல்லை, நீ விட்டுரு அப்படின்னு சொல்லி பார்க்குறான் விபீஷணன். ராவணன் வந்து கேட்குற மாதிரி இல்லை. அதனால் அவர் ஆப்போசிட் சைடு அந்த ராமனுடைய பாசறைக்கே வந்து வீடனன் ஒரு தம்பி போயிடுறாரு. இன்னொரு தம்பி தான் தூங்கிட்டு இருக்கிறார், அவர் தான் வந்து கும்பகர்ணன். அவர் தான் செஞ்சோற்று கடன் கழித்தவர், அண்ணனுக்காக தூங்கிட்டு இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஆள், அவரை வந்து எப்படி எழுப்பணும் அப்படின்னு சொல்லி ராவணன் சொல்கிறாராம். இடைவேரா இளையானை இணையாளி மணி நெடுந்தேர் படை வேறா வந்தாலும் பதையாத உடம்பானை மடை வேறா சூலத்தால் மழுவாள் கொண்டெறிந்தாலும் தொடை வேறா துயிலானை துயில் எழுப்பி குணர்க என்றான். இடைவேரா இளையானை, ஒரு தம்பி இடைபெயர்ந்து அடுத்த பக்கம் போயிட்டான், இன்னொரு தம்பி தான் இடைபெறாம தூங்கிட்டு இருக்கா. இடைவேரா இளையானை இணையாளி மணி நெடுந்தேர் படை வேறா வந்தாலும் பதையாத உடம்பானை. ஸோ தேர்ப்படை எந்த படை வந்தாலும், யானைப்படை காலாட்படை எந்த படை வந்தாலும் பதையாத இருக்கின்ற என்னுடைய தம்பி
கும்பகர்ணனை எழுப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். மடைவேரா சூலத்தால் மழுவாள் கொண்டெறிந்தாலும் தொடைவேரா துயிலாம். நீங்க வந்து எந்த ஆயுதத்தை கொண்டு அவரை தாக்கினாலும் அவர் எதுக்குமே பதைக்க மாட்டாரு. ரொம்ப அருமையான பாட்டு. இடைவேரா இளையாரை இணையாழி மணி நெடுந்தேர் படைவேரா வந்தாலும் பதையாத உடம்பானை படைவேரா சூலத்தால் மழுவாள் கொண்டெறிந்தாலும் தொடைவேரா துயிலானை. தொடைவேரான தொடர்ந்து தூங்கிட்டு இருக்கேன் என் தம்பி, அவனை துயிலெழுப்பி கூட்டிட்டு வாங்க. எப்படி போய் எழுப்புறாங்க? அரக்கர்கள் எல்லாம் போய் நூற்றுக்கணக்கான வீரர்கள் போய் தூங்கிட்டு இருக்கிற கும்பகர்ணனை எழுப்புறாங்க. உறங்குகின்ற கும்பகர்ண உலக்கை இடிக்கிறது கூட ஒரு சந்தை போட்டு பாட முடியும்னா அது உலகத்திலேயே கம்பனுங்கிற கவி சக்கரவர்த்தினால தான் முடியும். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதென்று காண எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போலவே பிடித்த காலதுணர்கள் கீழே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய். இந்த மாதிரி இந்த பாட்டு தான் கம்பன் மேல என்னை ஈர்த்து விட்டது. ஏன்னா ஒரு உலக்கை இடிக்கிறது கூட ஒரு சந்தம் போட்டு ஒரு தமிழ்ல ஒரு பாட்டு பாட முடியும்னா அப்படி என்ன செய்ய முடியாது தமிழ்ல. அப்ப எழுந்திரிச்சு வர்றாரு. எழுந்திரிச்சு வந்த உடனே ராவணன் அவருக்கெல்லாம் போர்க்கவசமெல்லாம் கூட்டி அந்த மனிதர்களும் குரங்குகளும் சண்டைக்கு வந்திருக்கு, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிக்கிறார். அப்போ கும்பகர்ணன் சொல்றார் ராவணனை பார்த்து, அண்ணா நீ இந்த உலகத்துக்கு அணை போடணுமா வரம்பு கட்டணுமா நான் கட்டுறேன். இந்திராதி தேவர்களை ஜெயிக்கணுமா நான் ஜெயிச்சுட்டு கொடுக்குறேன். உனக்கு எவ்வளோ வெற்றிகளை நான் நிறைய போர்ல உனக்கு தேடி கொடுத்துருக்கேன். ஆனால் ராமனை வெல்லலாம் என்பதும் சீதையை நீ கொல்லலாம் என்பதும் நடக்காது. கொல்லலாம்னா அணைக்காது. ராமனை வெல்லலாம் என்பதும் சீதையை கொல்லலாம் என்பதும் நடக்காது. ஆனால் நீ சொன்ன நீ கேட்க மாட்டேன்னா அவன் முடியாதுங்கிறான், கூட முடியாது அப்படிங்கிற. நீ கேட்க மாட்ட. ஆனால் நான் போருக்கு போறேன்னா, ஏன்னா இது நீ கொடுத்த உடம்பு, நீ போட்ட சோறு, வண்டி வண்டியா நீ போட்ட சோறு, உடம்புடமா நீ கொடுத்த கல், இறைச்சி வண்டி வண்டியா நீ கொடுத்த இறைச்சி. அது நான் பிறந்ததுலேருந்து உன் சோறு சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன். நான் போறேன், ஆனால் வென்று வருவன்னு இந்த தடவை நான் சொல்ல மாட்டேன். நான் போருக்கு போறேன். நான் செத்ததுக்கு பிறகு நீ தம்பி நம்முடைய குலக்குழந்தை இருக்கிறானே இந்திரசித்தன், அவனை போருக்கு அனுப்பிச்சிடாத. நான் செத்ததுக்கு பிறகு நீ சீதையை விட்டுட்டு நீங்கெல்லாம் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இது வரைக்கும் உனக்கு எதுவுமே செய்யலைண்ணா, இதுதான் நான் உன்னை கடைசியா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண் கலங்கி, நான் செஞ்ச சின்ன வயசுலேருந்து நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் என்னை மன்னிச்சிருனா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு போருக்கு போகிறான். அப்போ போறப்போ ராவணனுடைய கண்களில் இருந்து ரத்த கண்ணீர் வடிந்தது அப்படின்னு சொல்லி கம்பன் பாடுறான். அதான் மிகப்பெரிய பாட்டு. நேரா அந்த போர்க்களத்தில் போய் நிற்கிறாரு கும்பகர்ணன். அப்போ ராமன் பார்த்து விபீஷணன்கிட்ட, பார்த்தா நல்லவனா இருக்கு, நீ நம்மகிட்ட நம்ம சைடுக்கு இழுத்துக்கலாம் இவனை, நீ போய் பேசிட்டு வா அப்படின்னு சொல்லி ராமன் சொல்றாரு. அப்போ விபீஷணன் கும்பகர்ணன்ட்ட வர்றப்ப இந்த மாதிரி, அண்ணா நீ எங்க பக்கம் வந்துரு, நீ இந்த பக்கம் இருந்தா செத்து போயிடுவ, நீ எங்க பக்கம் வந்துரு, ராமனை நீ வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லி விபீஷணன் சொல்றாரு. அதுக்குதான் சொல்றான் கும்பகர்ணன், நீர் போல வாழ்வை இணைச்சி நெடிதுதாய் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டார் உயிர் கொடாதங்கு போகேன் தார்கோல மேனி மைந்த என்று உயர்ந்த வெற்றியாயின் கார்கோல மேனியானை கூடுது கடிதின் ஏகி வளரின் மேலிருந்த வள்ளல் வலுவிழா வரத்தினால் நீ உலைவிழா தருமம் உண்டாய் உலகுலதனையும் உள்ளாய் தலைவன் நீ உலகுக்கெல்லாம் உனக்கது தக்கதேயால் உலகியொரு மரணம் எய்தல் எனக்கது புகழதேயால். தம்பி நீ நீ அந்த பக்கமே போயிரு, ஏன்னா இந்த போர்ல நாங்கெல்லாம் செத்து போயிடுவோம், எல்லாரும் செத்து போனா எள்ளும் தண்ணி இறைக்கிறதுக்கு ஒருத்தர் உயிரோடு இருக்க வேண்டாமாடா, நீ அந்த பக்கமே போயிரு, நீ நல்லவங்க பக்கமே இரு. உனக்கு நீ அந்த உலகத்துல என்று இருக்கிற மாதிரி ஒரு சிரஞ்சீவி பட்டம் பெற்றவன், பிரம்மா கிட்டே நீ நல்ல வரம் வாங்கியிருக்கிற, அதனால நீ அந்த பக்கமே போயிரு. ஆனா எனக்கு எது புகழ் தெரியுமா,
எனக்கு வந்து எங்கள் அண்ணனுக்காக நான் சண்டை போட்டு செத்து போகிறது தான் எங்கள் அண்ணன். ஏன்னா 3 தம்பி இருக்கிறோம், 2 தம்பி இருக்கிறோம், அதில் ஒரு தம்பியாவது அண்ணனுக்கு முன்னாடி சாக வேண்டாமா, நான் வந்து செஞ்சோற்று கடன் கழிப்பதற்காக நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ அந்த பக்கம் போயிட்டு சொல்ல. செம்பிட்டு செய்த இந்தி திருநகர் செல்வம் தேறி வம்பிட்ட தெரியல் எம்முன் உயிர் கொண்ட பகையை வாழ்த்தி அம்பிட்டு துண்ணம் கொண்ட புண்ணுடை நெஞ்சோடைய கும்பிட்டு வாழியிலேன் யான் கூற்றையும் மாடல் கண்டேன். ஆகுவது ஆகும் காலத்தழிவதும் அழிந்து சிந்தி போகுவது அயலே நின்று போற்றினும் போதல் திண்ணம் சேகுர தெளிந்தோர் நின்னில் யாருடன் வருத்தம் செய்யாது ஏகுதி எம்மை நோக்கி இறங்கலை என்றும் உள்ளாய். அவனை வாழ்த்தி நீ என்றும் இருப்ப, நீ போய் சந்தோஷமா ராமன் கூடயே இரு. ஆனால் வந்து நான் வந்து எங்கள் அண்ணனுக்காக இந்த உயிரை விடுறதா, நான் இந்த சண்டை போட்டு இந்த போர்க்களத்தில் செத்து போகிறதா நான் செய்கின்ற அறம், நீ போயிடு அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அவனை வந்து வாழ்த்தி வெளியேறுகிறான்னு. நன்றி, வணக்கம். அமுதென்று அந்த தமிழ் இன்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேரான தமிழுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். மேடையை அலங்கரிக்கும் ஆன்றோர் சான்றோர்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த உயிருக்கு நேரான தமிழ் பற்றி இங்கே எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. என்னை பற்றி தெரிஞ்ச என்னோட நண்பர்கள் இங்கே பார்த்தாங்கன்னா இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. நான் பெருசாக இலக்கியம் பேச வரல. இந்த உயிர் வளர்க்கும் உபாயம் பற்றி திருமூலர் சொன்ன சில விஷயங்கள் பற்றி மட்டும் நான் பேசிட்டு போகிறதுக்காக வந்தேன். நான் ஒரு உடல் இயக்க நிபுணர், ஆங்கிலத்தில் ஃபிசியோதெரபிஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, உடல் இயக்க நிபுணர். ஒரு 2 நிமிஷம் நம்ம உடம்பு பற்றி பேசுறதுக்காக கொஞ்சம் உங்களுடைய காதுகள் கொடுங்க. நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்லுக்கும் அடிப்படையாக 2 வேலை. நம்ம உண்ணும் உணவுலேருந்து சக்தியை கிரகிச்சுக்கிறது, நாம் சுவாசிக்கிற காற்றுல இருந்து பிராணவாயுவை கிரகிச்சுக்கிறது, அப்புறம் கழிவை வெளியேற்றுறது. இந்த கழிவு வெளியேற்றம் தேக்க நிலை அடைந்தால் அதை நாம் நோயின்னு சொல்கிறோம். வெளியேற்றவே முடியாத நிலை வர்றதை மரணம்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட உடல் இயக்கத்தை பற்றி ஒரு 2 நிமிஷம் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோடு நான் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். உடல் இயக்கம் அப்படின்னா ரொம்ப நம்ம எல்லாருக்கும் புரிஞ்ச மொழியில் சொல்லணும்னா எக்ஸசைஸ், சிம்பிளான இயக்கம், மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு பஞ்சு இருக்குது, பஞ்சில் நீங்கள் நெருப்பு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு செகண்ட் பொசுங்கிடும் இல்லைங்களா, கருகி போயிடும். அதே பஞ்சை கொஞ்சம் எண்ணெயில் முக்கி எடுத்து கொஞ்சம் நெருப்பு வைங்க, கொஞ்சம் நின்று நிதானமாக எரியும். அதே பஞ்சை முறைப்படுத்தப்பட்ட இயக்கம், முறைப்படுத்தப்பட்ட பயிற்சி, யோக பயிற்சி, முறைப்படுத்தப்பட்ட மூச்சு பயிற்சி, அது மாதிரி நாம் அதை திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திரிச்சு உயிர் ஆற்றல் அப்படிங்கிற எண்ணெயில் முக்கி நெருப்பு வச்சு பாருங்கள். அது தனக்கும் பயனாக இருக்கும், தன்னை சுற்றியும் உள்ளவங்களுக்கு ஒளி கொடுத்து பயனாக இருக்கும். இதைத்தான் திருமந்திரத்தில் திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இப்போ நாம் தமிழ் உயிர்னு நாம் சொல்கிறோம். அதற்கு அதை நாம் உள்வாங்கிக்கிறதுக்கோ அதை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கோ அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கோ நம்மளுடைய உடம்பை பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு கருத்தாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். எனக்கு இந்த மேடையை விட்டால் இதை சொல்கிறதுக்கு வேறு வாய்ப்பே இல்லை. இந்த ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நான் 2000 2005 வரைக்கும் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பியில் ஃபிசியோதெரப்பி படித்தேன். அப்போ மருத்துவர் ஐயாவுடைய போகர் இல்லம் அப்படிங்கிற ஒரு மேன்ஷனில் தான் நான் தங்கி படித்தேன். ஐயா நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருப்பாங்க. என்னை அவங்க மறந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இத்தனை ஆண்டு காலம் நான் அவங்களை நேரில் சந்திக்கலன்றது எனக்கு ஒரு கில்ட் இருந்தது. ஆனால் இந்த மேடையில் வச்சு அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாய்ப்பு வந்திருக்குன்றது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயாவுக்கு இந்த சின்ன பரிசோடு நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன்.
கோபிகுமரன் அவர்களுக்கு நன்றி. மருத்துவரை அவ்வளவு சீக்கிரம் யாருமே ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசாதீங்க. ஏன்னா இதை சொல்லிட்டு தொடங்குறேன். ஒரு இலக்கிய நிகழ்வை நடத்தணும் அப்படின்னா ஒரு தாய் தான் குழந்தைய பெற்றெடுக்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டம். அதை எடுக்கிறாங்கல்ல, அதுக்கே ஒரு மிகப்பெரிய கைதட்டல் நீங்க தரலாம். இலக்கிய நிகழ்வு அவ்வளவு நடத்துறது அவ்வளோ கஷ்டம். சரி, கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் நல்கிய தேனும் காட்சி பாகியிட ஏறிய சுவையும் நடுப்பச்சி பொலியும் பாலும் தென்னை குளிரில நீரும் இணையன என்பேன் என்னும் தமிழை என்னுடைய என்பேன். ஏன் வேகமா ஓடுறேன்னா நேரம் கிடையாது, நிறைய ஆளுமைகளை பேசியிருக்காங்க. நல்லதொரு வீணை செய்தே அதை நலங்கிட பொழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராய அந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேமாங்க. அந்த மாதிரி மாநிலம் பயனுற வாழ்வதற்கேன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு நூல் காஞ்சி ஊடகம் பேரவை அவை பதிப்பகம் இணைந்து நடத்தும் எந்த இலக்கிய விழாவில் நல்லது ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைத்து சான்றோர்களுக்கும் பேர் சொன்னால் நீங்கள் கொஞ்சம் பேர்லாம் சொல்லியிருந்தா வெறுப்பை வெளியே ஓடிங்க. அதனால் எளிமையாக முடிச்சிடறேன். அதில் ஐயா இன்னைக்கு நான் எடுத்த பாடலே அப்படிதான். நான்மணி கிடைக்கையில் ஒரு 4 வரி. அந்த பாடல் என்ன அப்படின்னா, மாடத்து அழகு மனைவி, மனைவிக்கு அழகு புதல்வன், புதல்வனுக்கு அழகு கல்வி, கல்விக்கு அழகு ஒழுக்கம். அதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு அமைஞ்சிருச்சு. என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, மாடத்து அழகு மனைவின்னு சொன்னோம்ல, ஐயா சோமசுந்தரம் கீழே உட்கார்ந்துருந்தாரு. அவர் நிகழ்ச்சி எவ்வளோ அருமையை ஏற்படுத்தி இத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. ஆனா அவருக்கே ஒரு துணையாக அவங்க மனைவி இருந்திருக்காங்க. அது ஒரு இந்த இடத்துல அந்த மாடத்துக்கு அழகு மனைவி. ஏன்னா சொல்லுவாங்கல்ல, இதை ஒரு வரியில தான் சொல்றாங்கன்னு பார்த்தா வேற இலக்கியங்களை பார்த்தா சொல்றாங்க, இல்லாத அகத்திருப்ப இல்லாதது வேறில்லை உடம்படு உயிரிட என்ன மற்றென்ன மடந்தையோடு கூடிட எம்மிட நட்பு அப்படிங்கிறாங்க. அப்ப இல்லாத இல்லைன்னா வாழ்க்கையோட இதே இல்லை. அடுத்த வார்த்தை சொல்றாங்க, மாடத்து அழகு மனைவி, மனைவிக்கு அழகு புதல்வன். அதுக்கு அவங்க வீட்டுல எக்ஸாம்பிள், அவங்க பொண்ணு தீபிகா விருது வாங்கி அப்பாவோட, இப்ப நான் அந்த பொண்ணை கவனிச்சுட்டு இருந்தேன், அப்பா திடீர்னு கீழே இறங்கி வாங்க அப்படின்னாங்க. மாடத்துக்கு அழகு மனைவி, மனைவிக்கு அழகு குழந்தைன்னு சொல்றோம் இல்லையா, வாங்கணுன்னே நான் வரமாட்டேன் நீ வா அப்படின்னாரு. இல்ல நீங்க வாங்கினே அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு போயிட்டாரு. அப்ப அந்த புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இதுவும் கிடைச்சிருக்கு. அடுத்தது அந்த குழந்தைகளுக்கு அழகு என்ன, முடிச்சிடறேன், இன்னும் 2 வரிதான். குழந்தைகளுக்கு அழகு என்ன, கல்வி படிப்பு. அப்ப அந்த படிப்பு அதை கத்தனால்தான் இன்னைக்கு இன்னும் அந்த குழந்தைய, அதாவது 2 வரி பொண்ணாண்டு விட்டுருங்க, இன்னைக்கு எல்லா இலக்கியம் பத்தி பேசலாம், இந்த வரி சொல்றேன். அதாவது ஈன்று தருதல் எந்தலை கடனே, அவங்க அம்மா கொடுத்துருக்காங்க இந்த வாழ்க்கைய, சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனேம்பாங்க. அந்த மாதிரி தான் குழந்தைய இந்த மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமையில உங்க எல்லாத்தையுமே பாராட்டுறேன், சான்றோர் ஆகணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அதான். அப்ப மாடத்துக்கு அழகு மனைவி, மனைவிக்கு அழகு குழந்தை, புதல்வன், புதல்வனுக்கு அழகு கல்வி. அந்த கல்விக்கே அழகு எதிராங்கிறான், ஒழுக்கங்கிறான். அப்ப ஃபைனலா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். தமிழர் இலக்கிய பண்பாட்டு விழானாலும் ஒரு விதை போட்டாதாங்க விருட்சமாகும். அதுக்கு ஒரு வரி சொல்றாங்க, ஆங்கிலமா இருந்தாலும் தமிழ் மொழியிலேருந்து எடுத்தது இது, அதுக்கப்புறம் தான் ஆங்கிலமா மாத்திருக்காங்க. ட்ரூலி ட்ரூலி ஐ சே டு யூ, unless a wheat of grain fall into the earth, it dies remains alone, but if it dies it bears much fruit. என்ன சொல்றாங்க, விதையா விழுகிறது எல்லாமே விருட்சமா வளரும். அவ்வாறு இங்கே இருப்பவர்கள் அனைவருக்கும் எல்லாரும் பெற்றிட இந்த வாழ்க்கையில் இல்லாமை என்றும் இருக்கும் நிலைமையோடும் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ஒக்கண்ணலால் சீற்றத்திற்கு மஞ்சிடாது கீர்த்திமிகு கீரனாரின் நேர்மையோடு நூல் காஞ்சி இலக்கிய பேரவை மற்றும் ஓவியா பதிப்பகத்தை சிறப்பான முறையில் விழா எடுத்து கொண்டிருக்கின்ற எனது உற்ற நண்பர் சகலகலா வல்லவன், தமிழ் இலக்கியத்தின் பண்பாளர், போற்றுதலுக்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அன்பு சிவா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே தலைமையுரையேற்று சிறப்பாக அமர்ந்திருக்கின்ற
எனக்கு எந்த ஒரு நிகழ்ச்சியானாலும் சிறப்பாக நடத்துங்கள் என்று சொல்லி ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய நண்பனாகவும் சகோதரனாகவும் தந்தையாகவும் இருந்து எனக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எனது ஆசான் முனைவர் ஆர் விஜயராகவன், மேலாள் இயக்குனர், தமிழ்நாடு மேலாண்மை பல்கலைக்கழகம் அவர்களே, மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கின்ற கோவை கிருஷ்ணா அவர்களே, மற்றும் திருவள்ளுவர் ஆய்வுக் கழகத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய சகோதரர் அன்வர் பாஷா அவர்களே, மற்றும் டாக்டர் சுப்பிரமணியம் அவர்களே, மற்றும் வக்கீல் கண்ணன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு சேர்ப்பதற்காக வருகின்றிருக்கின்ற எனது அன்பு சகோதரி ஆர்விஎஸ் கல்லூரியினுடைய தமிழ் துறையினுடைய பேராசிரியர் சரளா அவர்களே, நிகழ்ச்சி தொகுப்பாளராக சிறப்பான முறையில் வந்து அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரி அபிராமி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சி தொகுப்பாக இருந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற தன்னுடைய பணியை ஆறுமுகம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியானது அந்த வெளியூரிலிருந்து வந்த தம்பி சொன்னார், இலக்கிய பணி என்பது அதாவது பெற்ற தாய் ஒவ்வொரு யாருமே அதிகப்படியான கூட்டம் இலக்கியத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டால் என்னமோ அவங்கள பற்றி புகழுவாங்க பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு நூலும் அப்படித்தான். குழந்தைய பெற்றெடுக்கும் மாதிரி தம்பி அழகா சொன்னார். உண்மையிலுமே அவர் பாராட்டப்படும். ஏன்னு கேட்டா அந்த மாதிரி சூழ்நிலை தான் இன்னைக்கு இலக்கியத்துக்கு தமிழினுடைய ஆர்வலர்கள் வருகை குறைவாக இருக்கின்றது. ஆனா இந்த நிகழ்ச்சியில் பொறுத்தவர்களே நமது நூல் காட்சியினுடைய நிறுவனர் சோமசுந்தர் அவர்களை பாராட்டியே தீர வேண்டும். ஏனென்று கேட்டால் அருமையான நிகழ்ச்சி, எல்லோரையும் அரவணைத்து அதாவது திறம்பட செய்திருக்கின்றார். தலைவர்களுக்கு மரியாதை, தமிழ்தாய் வாழ்த்து, முறைப்படி நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே நடத்தி இருக்கின்றார்கள். இந்த மேலும் மேலும் இந்த நிகழ்ச்சி சிறப்புற அமைந்து வருங்காலங்களிலே இந்த தமிழ் அமைப்புகளிலே மிக சிறந்த அமைப்பாக வளர வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நூல்காஞ்சி இலக்கிய பேரவைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும், சான்றோர்களாகிய உங்கள் அனைவரையும் முதலில் நாங்கள் வருக வருக என வரவேற்கிறோம். ஆனா உங்க எல்லாருக்குமேங்க நன்றி சொல்ல நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்வதற்கு தான் நாங்கள் முதலில் கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி என்பதே நமது இலக்கியம். முதல்ல நன்றிங்கிறதே நமது இலக்கியம் தாங்கய்யா. அந்த நன்றி ஏன் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அன்பு சிவா அவர்கள் கூட நன்றி சொல்லணும். அன்பு சிவா அவர்கள் கூட நன்றி சொல்லணும். அப்படி நன்றி ஏன் சொல்லணும்னா, உங்களுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கும். ஆனா அந்த வேலைகள்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல வேண்டும். அன்பு சிவா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல வேண்டும். ஏன் நன்றி சொல்ல வேண்டும் என்றால், உங்களுக்கு எவ்வளவோ பணிகள் இருக்கிறது. அந்த பணிகளை எல்லாம் சிறிது மணித்துளிகள் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த நூல் காஞ்சி இலக்கிய பேரவைக்கும் நூல் காஞ்சி வலையொலி ஊடகத்துக்கும் ஓவியா பதிப்புக்கு நீங்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்கு தான் நாங்கள் முதல் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொன்னால் போதுமா? நீங்கள் அனைவரும் முன்னே வந்து அமர்வதற்கும் இடம். உங்களை எல்லாம் முதலில் வாழ்த்துகிறோம். நமது இலக்கியம் என்பதே நன்றி தாங்க. நாம் உடலுக்கு நன்றி சொல்ல வேண்டும், நாம் உணவுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆனால் நன்றி சொல்வதில் ஔவையார் ஒரு குறிப்பை வைத்திருக்கிறார். நன்றி மறவேல் என்று சொல்லுகிறார். நன்றினே சொல்லி எழுதியிருக்கலாமே. நன்றி மறக்காதீங்க, எந்த செயல் செய்தாலும் நன்றி மறக்காதீங்க, நன்றியே சொல்லியிருக்கலாம், எழுதியிருக்கலாமே. ஏன் அந்த வேலை வைத்தார்கள் என்றால், இங்குதான் அடியனுடைய கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். நாம் ஒருவருக்கு நன்றி சொல்லும் முன் அவரை பற்றி நாம் ஆழ்ந்து தெரிந்திருக்க வேண்டும். நாம் அவரை பற்றி ஆழ்ந்து தெரிந்திருக்க வேண்டும். அது அகண்ட பார்வையோடு இருக்க வேண்டும். கூர்ந்து சிந்தித்து சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நன்றி சொன்னால் மட்டும்தான் சிறப்பாக இருக்குமே தவிர, இதைத்தான் ஔவையார் அவர்கள் நன்றி மறவேல் என்று சொல்கிறார்கள்.
இங்கு அடியேனும் அதேதான் சொல்கிறேன். எங்கள் விழாவுக்காக நீங்கள் பார்வையாளர்கள் தான் எங்களின் சிறப்பு விருந்தினர்கள். உங்கள் அனைவருக்கும் நூல்காஞ்சி இலக்கியின் பேரவையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிக்கிறேன். நல்ல கைதன் கொடுங்க. உங்களுக்கு தான், நமக்கு நாமே தான் கைதட்டுக்க வேண்டும். நன்றி. இப்ப நான் அப்படியே என்னுடைய சிறுதும் செய்தி நானும் 5 மணித்துளிகளை முடித்து விடுகிறேன். நன்றியை போலவேங்க நாம் பகையை வெல்ல வேண்டுங்க. அது இலக்கியம் சொல்லுகிறது. பகை என்பது இன்னைக்கு மிகப்பெரிய கொடிய நோய்னா பகை மட்டும்தான். நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க, பகையை விட ஒரு கொடிய நோய் இந்த உலகத்துல இருக்குமா? அந்த பகையை எப்படி நாம் வெல்லுவது? அதற்கு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு இலக்கியம் பாடல் கிடைத்தால் எவ்வளவு அழகா இருக்கும். புறநானூற்றில் ஒரு அழகிய பாடல் உண்டு. அந்த பாடலினுடைய தலைப்பு பகைவரும் வாழ்க, பகைவரும் வாழ்க. அதுல அந்த பாடல்ல இருக்கக்கூடிய அந்த பாட்டுடைய தலைவன் யாருன்னு கேட்டீங்கன்னா பிடங்கொற்றன். பிடங்கொற்றன் அவர் தான் பாட்டுடைய தலைவன். ஒரு மன்னர், அழகிய சிறந்த மன்னர். இந்த மன்னருக்குள் நான் பெருசா போகல, அந்த பாடலினுடைய விளக்கம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல அந்த பாடலினுடைய முதல் வரி பார்த்தீங்கன்னா, ஏற்றுக உலையே ஆக்குக சோறு. ஒரு பகையை வென்று விட்டால் முதலில் விருந்தோம்பலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. எவ்வளவு ஒரு சிறப்பு பாருங்க. நாம் ஒரு பகையை ஒருவரிடமிருந்து மறுக்கிறோம், அவர் பகையே நமக்கு வேண்டாம் என்று சொன்னால் நாம் அவரிடம் மன்னிப்பு பொறுத்தருள் என்று கேட்பது எவ்வளவு சிறப்போ, அவர் குடும்பத்தோடு அணைத்து விருந்தோம்பல் செய்வதுதான் சிறப்பு. இங்கு மதியம் அனைவருக்கும் விருந்தோம்பலும் உண்டு. இங்கு விருந்தோம்பலும் உண்டு. ஆக ஏற்றுக உலையே ஆக்குக சோரே என்று அழகாக ஆரம்பிக்கும் அவர், கல்லு குறைபடாமல் ஓம்புக ஒல்லிலை பாடுவல் விரலியர் கோதையும் புனைக. இங்க விரலியர் கோதைன்னா என்னன்னாங்க, 2 மன்னனுக்கும் கடும் போர் நடந்தது. அதுல ஒரு மன்னன் தோத்துட்டான், ஒரு மன்னன் ஜெயிச்சுட்டான். ஆனா அந்த ஜெயிச்ச மன்னன் நல்லது இந்த தோத்த மன்னனுக்கு செஞ்சிருக்கான்னு உங்க வாய் மொழியில சொல்லுங்க. விரலியர் நாடகம் மூலமாக, இசை மூலமாக உங்களுடைய அந்த மன்னன் செய்த செயலை சொல்லுங்கள். ஏன்னா இந்த பிடங்கொற்றன்கிறவன் எவ்வளவு ஒரு அறம் வாய்ந்த மன்னனோ அதே அளவுக்கு கொஞ்சம் கூட ஆற்றல் குறையாமல் தன்னுடைய எதிர்த்து போரிட்ட வீரனிடமும் அது இருந்தது. தன்னை எதிர்த்து போரிட்ட வீரனிடமும் அது இருந்தது அப்படின்னு என்று சொல்லுகிறார். அதான் விரலியர்கள் நீங்கள் நாடகமாக நடத்தி இந்த மன்னன் செய்த அரிய செயலை சொல்லிக்கொண்டே வாருங்கள். அன்னை பலவும் செய்க, அன்னவை பலவும் செய்க, என்னதும் பரியில் வெண்ட வருபதம் நாடி ஐவனங்காவல் பெய்தி நந்தீன். தீயை அழிச்சிருங்க, பகை என்னும் தீயை அழித்து விடுங்கள் விருந்தோம்பலின் மூலமாக. ஒளித்திகள் திருந்து மணி நள்ளிரில் அகற்றும். இந்த பகை என்னும் சூழல் இருள் போன்றதுங்க, அது கண்ணுக்கே தெரியாது. யாரு எப்ப பகை மனதோட இருப்பாங்கிறது கண்ணுக்கே தெரியாது. அந்த இருள் விலகட்டும். அந்த இருள் விலகி ஒளிருள் நீங்கி ஒளித்திகள் நீங்கி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, வன்புல நாட்டன் வயமான் பிட்டன். இந்த மன்னனுடைய பெயர் பிடங்கொற்றவன். அமர் கற்கும் வேலும் அவனிரை மாவல் ஈகை கோதையும். இங்க இன்னொரு இடத்துல இந்த பாடல் வரிகள்ல கோதைங்கிற வரி வருது. ஏன் வருதுன்னா, முதல்ல ஒரு வரியில கோதையில விரலியர்கள் இந்த மன்னன் செய்த செயலை வாய்மொழியாக சொல்கிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் கோதை என்ற பொருளுக்கு அந்த மன்னன் வாயால் செய்யவில்லை, செயலால் செய்து காட்டினான். இங்கு அதுபோல் நாம் பல அறச்செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். சிறிது நேரத்துக்கு முன்னே கூட நமது திரு மணிகண்டன் அவர்களுக்கு சில நிதி உதவிகளை செய்த பார்வையாளர்கள் போல் அவன் செய்தான். அந்த அறச்செயலை செய்திருக்கிறான். அப்படி அந்த ஈகை கோதையும் மறுகொள் மன்னரும் வாலியர் நெடிதே என்று அழகாக பாடலை எழுதியிருக்கிறார். இப்படி நமது இலக்கியத்தில் பகையை வெல்ல வேண்டும், பகையில்லாத வாழ்வு வேண்டும் என்று புறநானூற்று பாடல் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இதை கம்பர் மிக அழகாக 4 வரியிலும் சொல்லியிருக்கிறார். கம்பர் சொல்லியிருக்கிறார், யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது.
தந்தார் ஒடுக்குள் செல்லாது அது தந்த பின் வேரோடும் கெடல் வேண்டால் உண்டாகுமே. நீ பகையே இல்லாத வாழ்ந்துட்டினா உன்னுடைய தலைமுறைகள் எல்லாம் எப்படியப்பா அழியும், சிறந்தே வாழ்ந்திருக்கும். ஆக நாம் எல்லோரும் பகையில்லாத வாழ்வை செம்மையாக வாழ்வோம் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிறப்பாக நடைபெறுவதற்காக இந்த விழாவுக்கு வள்ளுவர் சிலையை பரிசாக கொடுத்திருப்பவர் இவங்க திருமதி முனைவர் சரளாதேவி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. எந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, பிரெஞ்சு, லத்தீன் எந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் அம்மொழி படித்தவர்கள் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியுமே தவிர அம்மொழி பேசும் சாதாரண மக்களுக்கு அவை புரியாது. சாதாரண மக்களுக்கு புரியும் வகையில் ஒரு நூல் இருந்தால் நிச்சயமாக மிக உயர்ந்த உன்னத இலக்கியத்திற்கு திருக்குறளில் கூறப்பட்டுள்ள அம்சங்கள் ஏதும் அந்த நூலில் இருக்காது. எனவே தமிழ் மொழியின் உயிரோட்டம் குன்றாது எளிமையான பேச்சிலே இனிய நடையிலே சொற்சுவையோடு பொற்சுவை குன்றாது தூய வடிவிலே படிக்காத அவர்களுக்கும் புரிய வேண்டும் என்ற உன்னத நோக்கமே நான் திருக்குறளை பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட காரணம். பேச்சு போட்டிக்கு வந்தர் அழைப்பு, பேச்சுக்கு தரப்பட்டது நல்லதொரு தலைப்பு. திருவள்ளுவரை திருக்குறள் பற்றி உங்கள் அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் பேச்சிலே தரப்போகிறேன் நல்லதொரு விருந்து. அவரையும் அனைவரையும் வணங்கி மேலும் என் திருக்குறளில் உள்ள கருத்துக்கள் உங்கள் நெஞ்சங்களுக்கு நல்லதொரு அருமருந்தாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி தொடங்குகிறேன் என் உரையை. 652 என்றும் வருவதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவாவினை. நன்மையும் புகழையும் தராத பயனற்ற தீய செயல்களை ஒருவன் எப்போதும் செய்யாமல் விட்டுவிட வேண்டும். அதுவே நன்மை தரும். பசும்பொல் நுனியில் படுக்கும் பனித்துளி விசும்பின் வடிவம் விளக்குதல் போல உலகம் யாவை உய்த்திடும் மன்னன் திருக்குறள் என்னும் ஒற்றை கோப்பையில் வாழ்வின் சாரம் வைத்து தந்தார் மாண்புகள் கொண்ட வள்ளுவர். அவரை பொய்யா மொழி புலவர் என்றும் சொல்லுவர். உலகை அளக்க 3 அடி கேட்டான் வாமனன் என்னும் தெய்வ தலைவன். உலகம் செழிக்க 2 அடிகளில் புதுமறை தந்தான் வள்ளுவன் என்னும் தெய்வ புலவர். 1000 ஆண்டுகள் கடந்தும் திருக்குறள் எக்காலமும் பொருந்தும். 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றான திருக்குறள் குறள் வெண்பா பயின்று வர செப்பலோ செய்ய பிடிக்க 9 இயல்கள் 133 அதிகாரங்கள் 1330 குறட்பாக்கள். திருக்குறள் என்னும் அமுத கோப்பையிலிருந்து 2 மிடர்கள் பருகத் தருகிறேன் ஆணவமில்லா சேர்ப்புடன். வள்ளுவ மாலை வர்ணிக்க வர்த்தக உலகம் பிரமிக்க எக்காலத்திற்கும் முக்காலத்தை உணர்த்தும் வள்ளுவன் காட்டும் வாழ்வியலை பற்றி வலியுறுத்த வந்துள்ளேன். 1000 நூல்கள் இருந்தாலும் ஐயன் வள்ளுவரின் அறம் கூறும் திருக்குறளே எங்கும் பெருக்குறளாக ஒழிக்க காரணம். கடவுளையோ மதத்தையோ இனத்தையோ சாராமல் நாடு கடந்து மொழி கடந்து உலக மக்களுக்கான பொதுமறையாய் திகழ்ந்து தனி மனிதனுக்குரிய அறம், ஒழுக்கம், கல்வி, நட்பு போன்ற வாழ்வில் உள்ள எல்லா நிலைகளிலும் நடைமுறையோடு சென்று நடுநிலையோடு நின்று வழிகாட்ட முற்பட்ட வாழ்வியல் நூலாகும். தூங்கும் புவியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம். தீங்குறு பகைவரை இவனென்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சியை மேற்கொண்டு தாக்குவோம். பண்டை பெரும் புகழ் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எத்திசையும் வாய்மை
செய்யுங்கள். திருக்குறளின் மாயாஜாலம் எதையும் இல்லை. உலக அமைதிக்காக திருக்குறள் காட்டும் வழி நம் சிந்தனையை தொற்றும் வாழ்க்கை நிஜங்கள். விக்டோரியா மகாராணியா தினமும் ஒரு குரல் படத்தை கொள்ளை உணர்ந்தாக குறிப்புள்ளது. அமெரிக்கா வெள்ளை மாளிகை திருக்குறள் முதலிடத்தில் உள்ளது. ரஷ்யாவில் இருக்கும் மனிதனால் ஸ்டாலின் பாதாள சுரங்காரியில் திருக்குறளை பாதுகாப்பாக வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கம்போடியா நாட்டில் உலக பொறுமதியான திருக்குறள் ஒரு பாடத்திட்டமாகவே செயல்பட்டு வருகிறது. இப்படி தமிழர்களின் பொக்கிஷமான திருக்குறளின் சிறப்பு பற்றி வெளிநாட்டு வரத்திருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் பிறந்து தமிழர்களான திருக்குறளின் சிறப்பு பற்றி தெரியாமல் இருப்பது நம் அறியாமையே. வானம் முதல் பூமி வரை, மலை முதல் கனி வரை, கப்பல் முதல் ஆறு வரை, சூரியன் முதல் சந்திரன் வரை, பகல் முதல் இரவு வரை அனைத்துமே 133 அதிகாரங்களில் 1330 குறள்களை அடக்கம். உலகம் உயர்வடைய தனிப்பெரும் செல்வம் சமுதாயத்தில் அங்கமான தனிமனித ஒழுக்கம் உயர்வடைய இந்த மையத்தில் நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற உன்னத லட்சியத்துடன் எழுதப்பட்ட உலக தலைமைக்கு ஒரு பெரிய நூல் திருக்குறள். நம் திறமைகளை பயன்படுத்தி நம் வாழ்க்கையை ஏறிக்கோள் ஏற்றுகிற இரண்டே ஆறுகள் இருகரம் மீட்டி அழைக்கிறது திருக்குறள். திருக்குறள் மனித வாழ்க்கை தத்துவத்தை படமெடுத்து காட்டுகிறது. மனித குணங்களை எடுத்தறிவுகிறது. எதை ஏற்க வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்று நமக்கு எடுத்துரைக்கிறது திருக்குறள். திருக்குறள் மேடையிலே ஏறி மேற்கோள் காட்டி பேசுவதற்கான நூல் அல்ல. அது நம் வாழ்வில் மேற்கொண்டு வாழ்வாங்கு வாழ்வதற்கான சிறந்த நூல். சிந்தனையும் ஆறிலிருந்து சொல்லிக்கொண்டே போகலாம். உலகளாவிய தமிழர் அனைவரும் ஒன்று சேர்ந்து போற்றும் இன்னும் உன்னத இலக்கியமான திருக்குறள் நாம் அனைவரும் வானம் ஏறி சொர்க்கம் செல்வதற்காகவோ, மணலை கையாக திருப்பதற்காகவோ, வானத்தை வில்லாக வளைப்பதற்காகவோ பலி சொல்லப்படவில்லை. திருக்குறளில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் அனைத்தும் இயல்பானவையே, எளிதாக கடைபிடிக்கும் தன்மை உடையவை, நடைமுறை சாத்தியவைக்கவை, செயல்படிவம் கொண்டவை. திருக்குறளில் விழும் கருத்துக்கள் உலக மாந்தருக்கான வாழ்வியல் பொதுமறையாக விழுகிறது. நாட்டற்று வைக்க மேல் வாராமும் நன்மையை மேல் சென்று செய்யப்படும். பேச்சிலிருந்து விட்டு மரணமடையும் நற்செயல்களை செய்ய வேண்டும். காவியம் சில இழிந்து பிரிந்த இரவோடு காட்சி தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்க்கை எழுதி செல்கிறது. அதோடு நம் வெற்றியின் ரகசியம் உழைப்பு தரும் உண்மை இந்த உலகத்திற்கு நாம் முகவரி அனைத்தையும் திருக்குறள் என்னும் சிந்தனையில் எழுதி செல்கிறது. திருக்குறள் தன்னடக்கத்தை கொண்டது. நம் வாழ்க்கை அமைதியாக செல்ல இறையியல், வணக்கவியல், வணிகவியல், வாழ்வியல், பண்பியல் என 5 நிலைகளில் மனித நேயத்துடன் நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழும் கலையை நமக்கு கற்றுத் தருகிறது திருக்குறள். திருக்குறள் மேடையிலே காகத்தின் தாகம், காக்கை கரவால் கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்னரினாகிட்டே உள்ள காக்கம் தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தன் இழைத்த அனைத்து உண்ணுவது போல உண்ணும் குடன் முறைவதற்கு சுற்றத்தாரின் செல்வமும் உதவியும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். நான் இப்பொழுது திருக்குறள் ஒப்புவிக்க வந்துள்ளேன். திருக்குறள் அது கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் நாய பயனின் கொள் வாழறிவன் நற்றார் தொழார் எனி மலர்மிசை ஏங்கினால் வானடி சேர்ந்தார் நிலமிசை நீண்டு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இல்லானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல்லை. இருள்சே இரு வினையும் சேரா இறைவன் பொருள்சே புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாரி வைந்தவித்தார் பொய்திய ஒழுக்க நெருகின்றார் நீண்டு வாழ்வார். தனக்குவமை இல்லால் நான் தாழ் சேர்ந்தார் கல்லர் மனக்கவலை மாற்றல் அறிந்து அறவாளி அந்தனர் தாழ் சேர்ந்தார் கல்லர் பிறவாளி நீந்த குணத்தால் தாளை வணங்கார் தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்த இறைவனடி சேராதார். திருக்குறள் அதிகாரம் வான் சிறப்பு. வானின்று உலகம் வழங்கி வருவதால் தானமிர்தம் என்றுணர காற்று துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை பின்னின்று பொய்ப்பின் விருணி உலகத்து உள்ளின்று உலகம் பசி ஏரி உழவர் புயல் என்னும் வாரி வழங்கும் இருக்கால் எடுப்பதும் கேட்டாருக்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் உடலை விசுமி துருவியில் அல்லால் மற்றாங்கே பசுமுன் தலை காண்பது நெடுக்கடலும் தண்ணீர்மை கொண்டும் தனித்தெழி தானல்கா தாங்கிவிடி சிறப்போடு பூசனை செல்லால் வானம் வருக்கவே வானோருக்கு மீட்டு தானம் தமிழரும் தங்கா வியனுலகம் வானம் வணங்காது என நீரின்றி அமையாத உலகில் யார் யாருக்கும் வானில் அமையாத ஒழுக்கு. திருக்குறள் அதிகாரம் நீந்தார் பெருமை ஒழுக்கத்தை நீந்தார் பெருமை விருப்பத்து வேண்டும் பணிகள் புரிவு தொடர்ந்தார் பெருமை துணை கூறி பைய திறந்தாரை எண்ணிக் கொள்வது இருமை வளர்த்திருந்து சீற்றம் கூன்றார் பெருமை பெருக்கீற்று ஒழுக்கு புறனென்னும் தோட்டியான் ஓரென்னும் காப்பான் வரனென்னும் வைத்து கொள்வது ஐந்தவித்தான் ஆற்றலக இசுமு கோமானி திறனை சாடும் கறி சேர்க்கரிய செய்வார் பெரிய சிறிய சேர்க்கரிய செய்களாதார் சுவேலி ஊரு ஓசை நாற்றம் என்ற இந்த நிவாய் தெளிவாக கட்டியவர்களுக்கு நிறைமொழி மாந்தன் பெருமை மொழி காட்டுவது குணமென்று குன்றேறி நின்ற பெருமை கடமையும் காத்தல் அறிந்து
அந்தனர் என்போர் அறுவோர் மற்றும் நூய்க்கும் செந்தன்மை பூங்கொள்வர் ஆவர். திருக்குறள் அதிகாரம் அரண் வலியுறுத்தல். சிறப்பு இன்னும் செல்வமும் இன்னும் அர்த்தினுக்கு ஆக்கம் எவனோ இருக்கு. அர்த்தினுக்கு ஆக்கம் இல்லை அதனை மரத்தரை தூக்கிலை கீடு ஒழுமுகன் அரைவினை ஓவாறு செல்லும் வாயைத்தான் செயல். மனத்தக்கன் மாசிரன் ஆதல் அனைத்தன நாவுடன் இறப்பிற அழுக்கார வெற்றி இன்னா சொன்னால் கொள்ளுக்கார என்ற அன்றற்பம் இன்னாதா செய்ய மாட்டது பொன்னாக்கல் போன்றா துணை அறுத்தார் இதுவென வேடா சிவிகை பொறுத்தான எடுத்துறாயிட்டு வீணால் படாமை நன்றாடி நன்கு ஒருவாள் நல்வழியை அறுத்தா வருவதை இன்பமற்றை நாம் புறத்த பொருளும் இல்லை சேர்ப்பால் தோறும் பாரடி ஒருவருக்கு உயர்ப்பால் தோறும் பலி. திருக்குறள் அதிகாரம் இல்வாழ்க்கை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நன்றாக்கும் நின்று துணை துறந்தார்க்கும் தூவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. தென் குழந்தா தெய்வம் விருந்தவர்கள் தான் என்றார் கை குழந்தார் ஒவ்வாள் துணை வளையன்று பார்க்கும் பொழுது நைன் வாழ்க்கை வலியன்ற மீஞ்ஞாற்றும் மீன் அன்பும் மறைக்கும் பொழுது நைன் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அறுத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் பொறுத்தாற்றின் பொய்யோ பெறுவது எவன எப்படினா இல்வாழ்க்கை வாழ்பவன் என் பண்புகள் வாழ்வில் எல்லாம் நடை ஆற்றில் ஒழுக்கி அரணின் உட்க இல்வாழ்க்கை நிற்பாரின் நன்மை ஒழித்து அரண் எனப்பட்டது இல்வாழ்க்கை எப்படும் பிறப்பளிப்பது இல்லாயின் என்று பயத்தில் வாழ்ந்து வாழ்பவன் வானொலித்து தெய்வத்தில் வைக்கப்படும். நன்றி வணக்கம். பொருள் செல்வத்தை யான் படி நான் என்னோட 4 வயசுல இருந்து காரணம் நட்டது இல்லாம பறவைகளுக்கு சாப்பாடு போட்டுருக்கேன். அதுவும் இல்லாம பறவைகளோட உணவுல பறவைகளுக்கே தெரியாம நான் விதை வச்சு அந்த பறவைகளை அந்த உணவை சாப்பிடும் பொழுது அந்த விதையையும் குடிக்கிறோம். அந்த விதையை முழுங்கும் போது அந்த பறவைகள் எச்ச போடும்போது அந்த விதை மரமா வளரும். அந்த மூலயமாக நான் மரம் வைக்கிறேன். அதுவும் இல்லாம மியாவாக்கிங்கிற நாங்க தொடர்ந்துட்டு வரோம். மியாவாக்கிங்கிறது என்னன்னா அடர்வனம் அர்த்தம். மியாவாக்கி ஜப்பான்ல இருக்கிற அகிரா மியாவாக்கின்னு ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சாரு. அதுவும் இல்லாம நான் ஒரு பாட்டு படிக்க என்னுடைய உரையை முடித்து சொன்னேன். பாலும் தண்ணீரும்